வணக்கம். மற்றொரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான உடல் உள சார்ந்த பிரச்சனைகள் பற்றியதாக தீவிரமான ஒரு கலந்துரையாடலை மிகவும் காத்திரமாக முன்னெடுப்பது வழமை. அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் நாங்கள் அப்படியான ஒரு கலந்துரையாடலை தான் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம். இன்று நாங்கள் எந்த விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், பொதுவாகவே எங்களுக்கு பரீட்சை என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு விதமான பதற்றம், ஒரு பயம் என்பது ஏற்பட்டு விடுகின்றது தானாகவே. ஆனாலும் ஒரு பாடசாலை மாணவன் என்பவன் அந்த பாடசாலை கல்வியை முடித்து வெளியேறுவதற்குள் 3 விதமான பொது பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு தங்களை தாங்கள் தயார்படுத்திக் கொள்வதும் அல்லது பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறு தயார்படுத்திக் கொள்வதும் என்பதுமே ஒரு சவாலான விடயமாக இருக்க, இந்த சவாலான விடயம் உளவியல் சார்ந்து எவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது, அதேவேளை அவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக அல்லது தீர்வாக நாங்கள் எப்படியான விடயங்களை கையாள முடியும் என்பதை பற்றியதாகத்தான் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி கலந்துரையாட காத்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் உங்களோடு இந்த கலந்துரையாடலுக்காக இணைந்து கொள்கின்றார் டாக்டர் எஸ். சிவதாஸ் அவர்கள். இவர் உள மருத்துவ நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். ஆகவே டாக்டர் எஸ். சிவதாஸ் அவர்களோடு இன்றைய தினம் நாங்கள் பரீட்சை பற்றியதான அந்த பயம், பதற்றம், இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றியதான ஒரு கலந்துரையாடலை முன்னெடுக்கப் போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே நான் ஏலவே கூறியது போன்று இந்த பரீட்சை என்ற வார்த்தை, அதற்கு நாங்கள் சோதனை என்று சொல்வோம். அது உண்மையாகவே எங்களுக்கு அந்த காலப்பகுதியை நெருங்குகின்றோம் என்றால் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒன்று, நாங்கள் தயார்படுத்தியதை சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பயம், மற்றது சரியாக தயார்படுத்தி விட்டோமா என்கின்ற அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு மனநிலை என்பது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நாங்கள் புலமை பரிசீலியில் இருந்து ஆரம்பிக்கலாம். 10 வயது மாணவர்கள், 10 வயது மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையை அடையாளம் கண்டு அவர்களுக்கு புலமை பரிசிலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சை ஒரு விதமாக பெற்றோருக்கு ஒரு சவாலாகவும் அது ஒரு கௌரவமாகவும், அல்லது பிள்ளைகள் எப்படியும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி இதே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கௌரவமான மனநிலைக்கும் இட்டு சென்று விடுகின்றது. ஆகவே இதன் மூலமாக இந்த புலமை பரிசில் காலகட்டத்தில் பிள்ளைகள், பெற்றோர் ஆகிய இரு தரப்பினரும் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்குள் ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது? பரீட்சைக்கு முன்னர் எப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை பற்றி பேசலாம் ஆரம்பத்தில். பொதுவாகவே நாங்கள் இந்த பரீட்சை என்பது ஓரளவு பதட்டத்தை தரத்தான் செய்யும். இப்போ யாருக்கு பதட்டம் இல்லாமல் இருக்கும் என்றால் பரீட்சையில் நிச்சயமாக ஃபெயில் பண்ண போகிறவனுக்கு பதட்டம் இருக்காது. அவனுக்கு அந்த பதட்டம் என்பதே வராது. பதட்டம் அப்போ ஒருவருடைய செயற்பாடு வினைத்திறனாக இருப்பதற்கு கொஞ்சம் பதட்டம் தேவை. அப்போ துப்புரவாக பதட்டம் இல்லாட்டி சோதனை செய்ய முடியாது. அந்த பதட்டம் மிக முக்கியம். இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்றால், ஒரு மிகையான பதட்டத்துக்கு உட்பட்டு அதனால் செயற்பாடு பாதிக்கப்படுறது தான் இங்கே மிக முக்கியமான பிரச்சனை. பரீட்சையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கொள்வது, இந்த பரீட்சையை எடுப்பதற்கான ஓரளவான பதட்டம் இருக்கும் பொழுதுதான் அவர் கல்வி கற்பார், தன்னுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருப்பார், கிரமமாக கல்வி கற்பார், அதிலெல்லாம் சரி. ஆனால் மிகையான பதட்டம் வந்தபோது கல்வி கற்கும் ஆற்றலும் குறைந்து அதை செயற்படுத்துகிற அல்லது வினைத்திறனாக செயற்பட முடியாத நிலைமையும் ஏற்படும். அதுதான் இங்கு பாதிப்பு கொள்ளுது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் பரீட்சையை நாங்கள் கிரமமாக செய்கின்றோம், ஆனால் பரீட்சையால் மிக அதிகமாக மிகையான பாதிப்புக்குட்படுகிறவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை. அது பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திணைக்களமாக இருந்தாலும் யாருமே அப்படியான ஒரு பகுதியினரை கையாள்வதில்லை. உதாரணமாக நாங்கள் ஒரு வகுப்பில் எந்த வகுப்பை எடுத்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜான பீப்புள், அதாவது ஒரு 15-20% பெர்சன்டேஜான பீப்புள் பதட்டத்துக்கு உட்பட்டவர்களாகவும் மிகையாக பதட்டத்துக்கு உட்பட்டவர்களாகவும் கவனச்சிதறல்கள், கவன குவிப்பு தன்மை குறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள். அதனால் ஃபோக்கஸ் பண்ண இல்லாது அல்லது அட்டென்ஷன் குறைவான ஆக்களாக இருப்பினும் அல்லது அவர்கள் பதட்டம் கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெறுமனே பதட்டத்தினாலும் இந்த கவன குவிப்பு பிரச்சனையாலும் பரீட்சையை எழுத முடியாமல் பரீட்சையில் சித்தி அடையாமல் போவது என்பது துர்ப்பாக்கியமானது. அவை இவர்களுக்கு தான் இந்த பயமும் பீதியும் மிக அதிகமாக காணப்படும். இப்போ இவர்களின் நிலைமையை நாங்கள் புரிந்து கொண்டு செயற்படுவது என்பது பரீட்சையில் ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவும். ரெண்டாவது விடயம், பரீட்சை பற்றி நடைபெற்ற மாற்றம்னா, பரீட்சைகள் பொதுவாகவே ஒருவருக்கு ஒரு இலக்கு நோக்கி தள்ளுவதற்கு அல்லது இலக்கு நோக்கி செயற்படுவதற்கு தான் அது. பாடசாலையே இந்த பாடசாலையில் கல்வி கற்க தேவையில்லை, வீட்டிலே எல்லாத்தையும் கற்கலாம் நினைச்சா. ஆனால் பாடசாலைக்கு நாம் செல்வது நோக்கம் என்ன? ஒரு கிரமமாக ஒரு ருட்டீன் ஒன்று வரணும். கிரமமாக காலை எழுப்பி போயிட்டு வர மாதிரி அந்த ருட்டீனை கொண்டு வரத்துக்கும் இந்த இலக்கு நோக்கி ஒவ்வொரு மட்டங்களுக்கு கொண்டு போய் அந்த இலக்கு நோக்கி ஒருவரை உந்துதலும் தான். அப்போ பரீட்சையின் நோக்கம் அந்த இலக்கு நோக்கி நகர்த்துவதற்கான வழிகாட்டல் தான்.
ஆனால் பரீட்சைகள் ஒரு வெறுமனே அந்த விடயங்களுக்கு அப்பால் போய் ஒரு மனிதனை கணிப்பதற்கும் அவருடைய அந்தஸ்துக்கும் அவருடைய அந்த அந்தஸ்து சார்ந்த விடயங்களுக்கான முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட்டு விட்டது. உதாரணமாக 5ஆம் ஆண்டு சோதனை ஸ்காலர்ஷிப் எக்ஸாமே கிட்டத்தட்ட அந்த வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களுக்கு பணம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அது ஒரு அந்தஸ்து அல்லது போட்டி மிக்க ஒரு விடயமாக மாற்றப்பட்டு விட்டது. எல்லா பரீட்சையிலும் அப்படித்தான். இப்போ அதுக்கு பிறகு வர பரீட்சையில் உண்மையில் O லெவல் எல்லாம் அல்லது ஏ லெவலும் கூட ஒரு மாணவன் தன்னுடைய துறை சார்ந்த தெரிவை செய்வதற்கு வர வேண்டுமே தவிர அதற்கு அப்பால் அது ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிற விடயமாக மாற்றப்பட்டு விட்டது ஒரு பெரிய துர்ப்பாக்கியமான நிலைமை. அதுக்கு இன்னொரு காரணம் எங்களுடைய இருக்கிற வளப்பற்றாக்குறை. எங்களுக்கு துறைகளை தெரிவு செய்வதற்கான தெரிவு குறைவாக இருப்பதனால் நாங்கள் இப்படியான ஒரு நிலைப்பாடு போகிறோம். ஆனால் தெரிவுகள் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த நிலைமை வேறு மாதிரி இருக்கலாம். இதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயம் என்னவென்றால் அந்த பரீட்சையின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி அல்லது அதை ஒரு சமூக அந்தஸ்துக்கான ஒரு விடயமாக மாற்றாமல் துறைகளை தெரிவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக மாற்றும் பொழுது மாத்திரம்தான் பரீட்சைகள் ஆரோக்கியமானதாக அமையும். சிறப்பு. இதேவேளை இந்த 10 வயசு குழந்தைகளுக்கு அவர்களுடைய அந்த பெறுபேறுகள் அந்த 3 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேர பரீட்சையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை சில வழிகளை அவர்களே அறிந்திருக்க முடியாது. ஆனாலும் அந்த பெறுபேறு வந்தவுடன் இந்த சமூகமும் சரி, குறிப்பாக பெற்றோர் அதை கையாள வேண்டிய அந்த மனநிலை என்பது, ஏனென்றால் சிலருக்கு தன்னுடைய பிள்ளை பரீட்சையில் சித்தி பெற்றிருக்கும், உரிய அந்த கட் ஆஃப் மார்க்ஸை விட அதிகமாக எடுத்திருப்பார்கள், இருந்தாலும் தாங்கள் எதிர்பார்த்த புள்ளி வரவில்லை என்ற ஒரு ஆதங்கம், சிலருக்கு பிள்ளை சரியாக வெற்றி பெறவில்லை பரீட்சையில் என்கின்ற ஒரு ஆதங்கம். இப்படி அது தொடர்பாக பெற்றோர் கையாள வேண்டிய அந்த மனோபக்குவம், அதை கடந்தவர்கள் வர வேண்டியதனுடைய தேவை, அதை பற்றி போது பேசலாம். நான் பொதுவாக எல்லா பரீட்சைக்கும் சொல்கிற ஒரு விடயம், நீங்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துவதோட முடிவுகளுக்கும் தயார்படுங்கள், ரிசல்ட்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்போ நான் ரிசல்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். இப்போ பல இடங்களில் என்ன நடக்குது என்றால் அதீதமான ரிசல்ட்ஸை ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு யதார்த்தமற்று நாங்கள் எதிர்பார்ப்பது பல பாரதூரமான விளைவுகளுக்கு இட்டு செல்கின்றது. அது ஒரு யதார்த்தபூர்வமான பரீட்சை முடிவுகளை எதிர்பார்த்து விளைவுகளுக்கு அல்லது முடிவுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள. இப்போ நான் சில பிள்ளைகளை ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளிட கேட்குறது, சரி உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வரும் எதிர்பார்க்குறீங்க? சிலர் சொல்லுவார்கள் 180. சரி 150 வந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த 150 வந்தால் நான் என்ன செய்வேன் அந்த பிள்ளை ஒருக்கான நினச்சி பார்த்ததே இல்லை. அப்போ அந்த 150 வந்தால் என்ன செய்யன்ற ஒரு பிள்ளை கட்கட்டையில் எனக்கு அது நல்ல அனுபவம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி வவுனியாவில் தான் அம்மாட்ட போய் அழுவன் கவலைப்படுவன் எல்லாம் சொல்லி அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 167 மார்க்ஸ் தான் வந்தது. நீங்கள் திறமையாக செய்யக்கூடிய பிள்ளை அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, நான் சிவதாஸ் டாக்டர் வந்த டைமில் நாங்கள் அந்த ரிசல்ட்ஸுக்கு நான் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். அப்போ அது ஒரு நான் என்ன செய்தி சொல்கிறேன்னால், நீங்கள் பரீட்சைகள் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், O லெவல் லெவலாக இருக்கலாம், பல்கலைக்கழக பரீட்சையாக இருக்கலாம், எல்லா பரீட்சைக்கும் நாங்கள் முடிவுகளுக்கும் அதாவது ஒரு ஆக மோசமான விளைவு நான் இந்த மாதிரி எதிர்கொள்ளுவேன். அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்றதை நான் வடிவாக டிசைட் பண்ணிட்டேன்டா அதை விட மோசமாக வராது தானே. அவை பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது பிள்ளைகளை பரீட்சைக்கு தயார்படுத்துவதோட பிள்ளைகளின் ரிசல்ட்ஸுக்கும் பிள்ளைகளை தயார்படுத்தி அவர்கள் மிக முக்கியமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விட இப்போ சொல்ல வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் முதல் ரிசல்ட்ஸுக்கு தயாராக வேண்டி கிடக்குது. ஏன்னா பெற்றோர்கள் அண்மையில் ஒரு பிள்ளையை சந்தித்தேன், 3 மார்க்ஸால் அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு குறைஞ்சது 149. அந்த வீட்டில் ஒரு 4-5 நாளாக யாருமே கதைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஏதோ கொஞ்சம் சும்மா சாப்பாடு செய்தது மட்டும்தான், ஒருத்தரும் கதைஞ்சி சிரிச்சே இல்லை. அது ஒரு மிக பாரதூரமான விளைவு. அந்த 3 மார்க்ஸ்ன்றது அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு குறைஞ்சு 149 இருக்கிற பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 74.5 மார்க்ஸ். இப்போ 74.5 மார்க்ஸ் எடுத்த பிள்ளைன்னு நிலைமை எப்படி போகிறது என்பது ஒரு மிக துர்ப்பாக்கியமான நிலைமை எங்கள் நாட்டில். இன்றைய தினம் நாங்கள் உளவியல் சார்ந்த இந்த பரீட்சை காலகட்டத்தில் அல்லது பரீட்சையின் போது மாணவர்களும் சரி, மாணவர்களை சார்ந்த ஏனைய தரப்பினர் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், அதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பதை பற்றி தான் கலந்துரையாடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் ஏலவே கூறியது போன்று இந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை, அது உண்மையில் அதனுடைய நோக்கம் என்பது மிகவும் அடிப்படையானதாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் மிகவும் ஒரு
பாரதூரமான பிரச்சனையாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம் என்றால் இந்த காலகட்டத்தில் அதுவும் 10 பாடங்கள் 9 பாடங்கள் என்று அதிகப்படியான எண்ணிக்கையில் பாடங்களை வரையறுத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்துகின்ற போது அவர்களுக்கு எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? இப்போ முக்கியமாக நாங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்தோம் என்றால் அது கட்டிலமை பருவத்துக்கு முதல் நடக்கின்ற எக்ஸாம். ஓஎல் என்பது கட்டிலமை பருவத்தில் நடக்கிற எக்ஸாம். உண்மையில் இந்த கட்டிலமை பருவத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இப்போ நாங்கள் இந்த கட்டிலமை பருவத்துக்கு தயார் பண்ணுறதுக்கான ஒரு காலம்தான் இந்த கிரேட் 5 and 6. நாங்கள் அதில் பரீட்சையில் நடக்கிறோம். அப்போ அதால் பிள்ளைகள் கட்டிலமை பருவத்துக்கு தயார் செய்யப்படவில்லை. உதாரணமாக நான் சொல்லுவேன், இப்போ கட்டிலமை பருவத்துக்கு செல்கிற பிள்ளை இந்த உணர்ச்சிகளை கையாளும் திறன் பாதிக்கப்படுகின்றது. முடிவுகள் எடுக்கும் திறன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நிலைமையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்போ இந்த லைஃப் ஸ்கில் என்று சொல்கிற விடயங்கள், அதாவது மனிதனுக்குரிய திறன்களை நாங்கள் வளர்ப்பதற்குரிய சரியான சந்தர்ப்பம் இந்த 5, 6, 7 வகுப்பு தான். அப்போ 5, 6, 7 நாங்கள் மிக முக்கியமாக மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை வளர்க்காவிட்டால் ஓலெவல் எக்ஸாம் என்ற 11ஆம் வகுப்பில் மிக முக்கியமான பிரச்சனையை அந்த இளைஞர் வந்து எதிர்நோக்குகின்றனர். இப்போ இதுதான் நீங்கள் ஓலெவலில் இருக்க மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ நீங்கள் வடிவாக ஓலெவலையும் மேலெவலையும் பார்த்தால் ஓலெவலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குழப்பத்தால் கூட பாதிக்கப்பட்டிருப்பதும் ஏலெவலை விட கூட பாதிக்கப்பட்டிருப்பது கண்கூடு. இது என்னத்தை காட்டுது என்றால் மிக முக்கியமான கட்டளமை பருவ காலப்பகுதி அது. அப்போ இந்த காலப்பகுதிக்கு நாங்கள் முதலே ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போனதற்கு மிக முக்கிய காரணம் 5ஆம் ஆண்டு சோதனை. அவை அதில் நடக்கின்ற பாதிப்பின் தொடர்ச்சி தான் ஓலெவல் வந்து முடிகின்றது. அப்போ அந்த ஓலெவல் எக்ஸாம் டைமில் வர மிக முக்கியமான விடயங்கள் என்று பார்ப்போம் என்றால் பல பாடங்கள் வருகின்றது. அப்போ பாடங்களே ஒன்றாக படித்து சோதனையை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றது. அப்போ அதோடு தாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய துறையை தெரிவு செய்வதற்கான நிர்பந்தத்திலும் பலர் காணப்படுகிறார். ஆனால் ஓலெவல் எக்ஸாம்ன்றதை விட மிக முக்கியமான பாரிய பிரச்சனையே ஏலெவல் எக்ஸாமுக்கு தான் வருகின்றது. ஏனென்றால் அது வாழ்வா சாவான்ற பிரச்சனையாக போகின்றது. அவை ஓலெவல் என்பது அப்போ பரீட்சைகளை அடிக்கடி வைப்பது என்பது ஒரு மாணவன் தன்னை தயார்படுத்துவதற்கு பெருமளவு உதவுகின்றது. அப்போ தயார்படுத்தலுக்கு உதவுகின்ற பரீட்சைகள் என்பது தவிர்க்கப்பட முடியாதுதான். ஆனால் நாங்கள் ஓலெவலுக்கு செல்லும் முன் மாணவர்களை, அதாவது இளையோரை நாம் மிகவும் தயார்படுத்த வேண்டும். முக்கியமாக வாழ்க்கை திறன் சார்ந்த விடயங்களை, அந்த வாழ்க்கை திறன் சார்ந்த விடயங்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றது. அதில் மிக முக்கியமானது பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் மிக முக்கியமான தலையீடு. பொதுவாக பெற்றோர்கள் படி என்று நடுக சொல்லுவார்கள். பல மாணவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், அப்படி சொன்னோட படிக்காமல் விடுவோம் போல இருக்குமா. அது உண்மை. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாணவன் நன்றாக படிக்கக்கூடியவன், தாய் ஒரு ஆசிரியை என்னுடைய நடுக படி என்று சொன்ன அவன் சோதனை எக்ஸாமில் போய் ஒன்று எழுதாமல் வந்துட்டான். அதை தாய்க்கு தான் பழி வாங்கின மாதிரி. தயவு செய்து படி என்றதை விட படிக்கிறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும்தான் பெற்றோருடைய கடமை. அதில் படிக்க வேண்டியது அவர் டைமை கழிப்பி வர்றது, படிக்கிறதுக்குரிய சூழல், சத்தங்களை குறைச்சி டிவியில் குறைச்சி படிக்கிறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தினா மொழிய எந்த நேரமே இதை செய்ய என்று சொல்கிற நிலைமையை உண்டு வர தொடங்கினோட இது 5ஆம் ஆண்டில் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கட்டளமைக்கு முன்னைய காலத்தில் பிள்ளைகள் முரண்படாயினம், பெற்றோர்கள் சொல்வதை வேத வாக்காக சொல்லி செயற்படுவினம், அவைகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓலெவலில் இது ஒரு மிக முக்கிய பாரிய பிரச்சனையாக வருகின்றது. இப்போ ஓலெவலில் மாணவர்கள் பெருமளவு பாதிக்கிற விடயம் வந்து அழுத்தங்கள் அவர்களை குழப்பமடைய செய்கின்றது. அது ஸ்காலர்ஷிப்பை விட. அப்போ அதில் நாங்கள் வேறு சில விடயங்களை கையாளணும். நான் குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியினர், ஒரு 15 தொடக்கம் 20 வீதமான பகுதியினர் பாதிப்புக்குட்பட்ட, உளவியல் ரீதியான பாதிப்புக்குட்பட்டவர்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை பரீட்சைக்கு அனுப்புவதனால் அவர்கள் பாரிய உடல்நல பிரச்சனைகளை வெளிக்காட்டுகின்றனர். பிரதானமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 50 வீதமான உளநோய்கள் 14-15 வயசுக்கு முதல் ஆரம்பமாகின்றது. கிட்டத்தட்ட 75 வீதமான உளநோய்கள் 21 வயசுக்கு முதல் ஆரம்பிக்கமாகின்றது. அவை உளநோய்கள் பெருமளவு ஆரம்பிக்கின்ற காலப்பகுதி இது. அப்போ இந்த காலப்பகுதியில் நாங்கள் உளவியல் சார்ந்து அல்லது உளவியல் ரீதியான தெளிவும் உளநோய்கள் பற்றிய அறிவும் மிக முக்கியமானது பெற்றோர்களுக்கு.
நிச்சயமாக. அதேவேளை டாக்டர், நீங்கள் கூறுகின்ற போது காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு மாணவர்கள் தயார்படுத்தப்படுவதில் அங்கு அவர்களுடைய 5ஆம் ஆண்டு மற்றும் 6ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர்கள் எப்படி தங்களுடைய 11 வயதுக்குள் நுழைவதற்கு தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கு தாக்கம் வருவதாக, குறிப்பாக அந்த 10-11 வயதுகளில் அவர்களுக்கு அவ்வாறு தயார்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது என்றால் அது என்ன காரணத்திற்காக அந்த வயதில் அவர்களுக்கு அந்த தயார்படுத்தல் தேவையாக இருக்கின்றது? அடுத்தது எப்படி அந்த தயார்படுத்தலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? அந்த 2 விடயங்களை இப்போது பேசுவோம் டாக்டர். இப்போ நீங்கள் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், ADHD சொல்லுவோம். அதாவது சில பிள்ளைகளுக்கு கவனக்குவிப்பு சரியான குறைவு, ஒரு இடத்துல இருக்காயிரம், எந்த நேரம் முரண்டு பிடிச்சு கொண்டிருப்பினம், விழுவினம், கல்லறிவினம், ஓடிவினம், அப்படி குழப்படி செய்கிற பிள்ளைகள் இருக்கும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-11 வயசில் அப்படியாக சின்ன பிள்ளையில் இருக்கிற 11 வயசில் இல்லாமல் போகும். சிலருக்கு அது தொடர்ச்சியாக இருக்கிறது என்பது அங்கான் அந்த வயசுலாம் தெரியும். அவை அந்த வயசில் நாங்கள் கவனக்குவிப்பு இல்லாத பிள்ளைக்கு வேறு விதமான கற்றல் செயற்பாட்டையோ அல்லது அது எவ்வாறு அந்த பிள்ளை கற்றதுக்குரிய நிலைமையை உருவாக்க வேண்டும். அவை அது அங்கு தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் ரசித்து சந்தோஷமாக அவர்களை பார்த்து ஆசைப்படுற வயசு 10 வயசுக்குள்ளான். அப்புறம் 12 வயசு பிறகு அவர்கள் ஒரு மூடியாக அவருடைய உணர்ச்சி நிலை, அவருடைய இமோஷன் என்று சொல்லப்படுற விடயங்களில் அவர் வேறுபட்டு காணப்படுவார்கள். அந்த காலப்பகுதி தெளிவாக தெரிகின்றது. அவர்கள் பல விதமான உணர்ச்சி கொந்தளிப்பான நிலைமைகளுக்கு உட்செல்கின்றனர். அவர்களுக்கு பயமும் பெறுகின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் 12-13 வயசில் நான் தனித்து போகணும், இந்த குடும்பம் என்ற கட்டமைப்பிலிருந்து நான் போய் தனியே வாழணும் என்ற ஒரு உணர்வு வருகிறது. அது இயல்பாகவே உளவியல் உயிரியல் சார்ந்த பல செயற்பாடுகள் கூட வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு நான் எப்படி தனியே போய் ஒரு வாழ்க்கையை நடத்துவேன், என்னால் இயலுமான பயமும் பெறுகின்றது. அப்போ அந்த உந்துதலும் பெறுகின்றது, பயமும் பெறுகின்ற நிலைமை ஒரு விதமான முரண்பாட்டு நிலையால் அவர்களுக்குள்ள ஒரு பதகளிப்பு ஏற்படுகிறது. அந்த பதகளிப்பு ஏற்படுகிற வயசு அங்கே தான் தொடங்குது. பலர் பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தங்களுடைய உடல் சார்ந்த செயற்பாடு, அழகாக இருத்தல், ஸ்மார்ட்டாக இருத்தல், அது சார்ந்த விடயங்கள் பெருமளவும் அதனால் அவர்களுடைய சுய கணிப்பும் தங்கியிருக்கும். உண்மை. அந்த கணிப்பு அப்போ இதுகள் எல்லாம் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம் கல்வி முறை இல்லை என்பதுதான் என்னுடைய, அல்லது சரி கல்வி முறை தான் மாற்றப்பட முடியாது என்றால் பெற்றோர்களாவது தங்களுடைய குழந்தைகள் சார்ந்து அந்த நோக்கில் பார்த்து அதற்குரிய செயற்பாடுகள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தின் தேவையாகும். நிச்சயமாக. அதேவேளை நாங்கள் காப்போத சாதாரண தர பரீட்சை வரை பேசியிருந்தோம். அடுத்ததாக உயர்தர பரீட்சை என்பதை பேசுவதற்கு முன்பாக இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடியும் வரை மாணவர்களுக்கு இந்த தெரிவு என்பதில் பெரிய அளவு சுமை ஒன்று இருப்பதில்லை. ஆனால் உயர்தரத்துக்கு சென்று விட்டார்களானால் அவர்கள் எந்த துறை சார்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பாரம் அவர்களிடம் வந்து விடுகின்றது. இதில் அவர்களுடைய விருப்பம் என்பது ஒரு பக்கம் இருக்க, பெற்றோருடைய திணிப்பு அல்லது குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பதும் அவர்கள் மீது ஒரு சுமையாக மாறிவிடுகின்றது. இதனால் இஷ்டப்படாத துறைக்கு அல்லது தனக்கு மிகவும் கஷ்டமாக கவனத்தை செலுத்தி கல்வி கற்க முடியாத துறையை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்ற போது இதை பெற்றோர் எவ்வாறு கையாளுவது? பிள்ளைக்கு எந்த துறையில் செல்வது சிறப்பானது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டுமா, அல்லது பிள்ளைக்கு எந்த துறை பிடித்திருக்கின்றது என்பதை தேடி அவர் செல்ல வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்ட வேண்டுமா? இதில் எவ்வாறு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும்? என்னை பொறுத்த நான் குறிப்பிடுவேன், தெரிவுகள் வாழ்க்கையில் அதிகமானது மட்டும் வெற்றி அல்ல. தெரிவுகளை தெரிவு செய்கின்ற ஆற்றல் முக்கியம். இப்போ நாங்கள் தெரிவுகளை அதிகரித்து விட்டோம்ன்றதுக்காக பெருமளவு சந்தோஷப்பட இயலாது. ஆனால் தெரிவுகளை எவ்வாறு தெரிவு செய்கின்ற ஆற்றல் வளர்க்கப்படும். இப்போ நான் சொன்ன இந்த கட்டளமை பருவத்தில் வளர்க்கப்பட வேண்டிய திறன்களில் ஒன்று தெரிவு செய்யும் ஆற்றல். இந்த முடிவெடுக்கும் ஆற்றல் என்றதோடு தெரிவு செய்யும் ஆற்றல். இப்போ இந்த தெரிவு செய்யும் ஆற்றல் இல்லாத பொழுது தான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெற்றோர்களின் விருப்பங்களும் ஆசிரியர் விருப்பங்களும் உருவாகின்றது. ஆனால் தெரிவு செய்யும் ஆற்றல் குழந்தைக்கு இருந்து அதன் விளைவுகள் தெரிஞ்சு இப்போ கணவர்களுக்கு தெரியாது. இப்போ அண்மையில் நான் ஒரு இறுதியாண்டு மருத்துவ மாணவியிடம் கதைத்து கொண்டிருந்த பொழுது எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் மருத்துவபுரத்துக்கு வந்திருக்க மாட்டேன், கடைசி ஆண்டில் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால் இதன் பாதை என்னென்னு தெரியவில்லை, இதன் விளைவுகள் என்னென்னு தெரியவில்லை, இதன் முக்கியத்துவம் என்னென்னு தெரியவில்லை. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நாங்கள் ஒன்றை பற்றி கதைக்கின்றது போன்ற ஒரு விடயம் தானே. அப்போ அதை பற்றின தெளிவு அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும்.
ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் இந்த தெருவில் இந்த வாழ்க்கையில் இந்த இருக்குது. இப்போ இது சில பிள்ளைகள் அம்மா அப்பான்ற தெரிவையே தங்களோட உற்ற தெரிவாக வச்சு நல்லா வந்திருக்கிறார்கள். அது பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. என்ன சில பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த துறையிலும் அவர்கள் ஷைன் பண்ணுவார்கள். அப்போ அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஓரளவுக்கு படிப்பில் துறைக்கேற்ற மாதிரி தான் அவர்கள் ஷைன் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. அவர்களுக்கு நாங்கள் அந்த ஒரு கைடன்ஸ் வேணும். பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டிகளாக இருக்கணும் மொழிய தீர்மானிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பரீட்சை காலகட்டம் அல்லது பாடசாலையில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த 3 போட்டி பரீட்சைகள், பொது பரீட்சைகளின் போதும் மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி அல்லது ஏனைய கல்வி சார்ந்தவர்களும் எவ்வாறான சவால்களுக்கு உளவியல் ரீதியாக முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை பற்றியதாக இருக்கின்றது. குறிப்பாக டாக்டர், இந்த கால பகுதிகளை நாங்கள் ஓரளவுக்கு கடந்து வருகின்றோம் என்றால் எங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய சவால் பாடசாலை காலத்தில் உயர்தர பரீட்சை. இந்த உயர்தர பரீட்சை என்கின்ற அந்த 2 ஆண்டுகளுமே கல்வி என்பதாக அதுவே ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. ஏனென்றால் சில பிள்ளைகள் ஹார்ட் ஒர்க் செய்வார்கள், சில பிள்ளைகள் ஸ்மார்ட் ஒர்க் செய்வார்கள். அவர்களுக்கு தெரியும் தங்களை எப்படி கற்பு செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவது என்பது. ஆகவே இங்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனை பரீட்சைக்கு முன் படிக்கின்ற காலகட்டம் அல்லது பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றன? முக்கியமாக பரீட்சை, அதாவது இப்போ உயர்தரம் பரீட்சை போன்ற ஒரு மிக முக்கியமான பரீட்சையில் வெற்றிக்கான அடித்தளம் கவனக்குவிப்பு, ஃபோக்கஸ். இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் அது தேவைப்பட்டாலும் ஏலெவல் எக்ஸாம் என்பது ஒரு மிகவும் போட்டியுள்ள பரீட்சையாக இருப்பதனால் அந்த வெற்றியின் அளவு ஒரு நுணுக்கமாக தீர்மானிக்கப்படுகிறது. அது எவ்வளோத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ அந்த ஃபோக்கஸுக்கு ஏற்ற பேர் தான் சக்ஸஸ். இதில் முக்கியமானது பலர் நினைக்கிறார்கள் தனியே ஹார்ட் ஒர்க் கண்டுபிட்டு படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸை கூட்டும். அது ஃபோக்கஸை கூட்டாமே விட்டுரும். இப்போ நீங்கள் ஒரே நேரமாக படித்து கொண்டு கேட்க களைப்படைஞ்சு உங்களோட கவனக்குவிப்பு குறையும். அதில் மிக முக்கியமானது உடற்பயிற்சி. அப்போ இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது மூளையின் முன்னுதல் சோனை என்று சொல்வார்கள். அந்த முன்னுதல் சோனை என்பது நன்கு விருத்தி அடைந்த அந்த முன்னுதல் சோனை தான் இந்த அட்டென்ஷனை கொண்டு வருது. இந்த முன்னுதல் சோனையின் செயற்பாட்டை அதிகரிக்கணும் என்றால் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பெரும்பாலான ஏலெவல் மாணவர்களிடம் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை உடற்பயிற்சி இன்மை, செய்வதே இல்லை. இப்போ சில காலத்தில், இப்போ நாங்கள் பாடசாலையில் படித்த காலத்தில் பாடசாலைக்கு சைக்கிள்லையாவது போய் வந்தோம். அப்போ விரும்பாமல் பாடசாலைக்கு டியூஷனுக்கு சைக்கிளில் போய் அது ஒரு இயல்பாகவே ஒரு பார்ட் அண்ட் பார்சலான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ அதுவும் இல்லை. அப்போ அந்த எக்ஸசைஸ் என்றது இந்த முக்கியத்துவம் மற்றது வேறு விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டு கல்வி கற்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இல்லாமல் செய்கின்ற ஒரு அவலம் எங்களோட பாடசாலையில் காணப்படுகிறது. இப்போ உதாரணமாக எனக்கு தெரிய ஒரு பாடசாலைக்கு போயிருந்தேன். நாங்கள் ஒரு பிள்ளை லைப்ரரியில் புத்தகம் எடுத்து கொண்டு போகுது. நீ என்ன A-level படிக்கிற பிள்ளை லைப்ரரியில் இந்த மெட்ட புத்தகங்கள் எடுத்து படிக்கக்கூடாதுன்ற ஆசிரியர். இப்போ இப்படி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மாணவர்கள் தங்களை இழக்கிறார்கள். அதாவது தங்களை நான் என்ற ஒரு அடையாளம் எனக்கு இருக்கும். உதாரணமாக சில புத்தகங்களை வாசித்து அல்ல ஒரு விளையாட்டை செய்து கொண்டு எனக்கு பிடிச்சமான விடயத்தை துப்புரவாக இழந்து போகிறது என்பது அவருடைய அடையாளத்தை இழப்பதாகும். இப்போ அப்படியான அடையாள இழப்பு என்பதும் பல மாணவர்களிடம் காணப்படுவதனால்தான் பரீட்சையில் அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் இருக்கின்றார்கள். அவை இதில் நாங்கள் செய்ய வேண்டியது தொடக்கத்திலிருந்து ஃபோக்கஸை கூட்டுறது மட்டும்தான். அதாவது கவனக்குவிப்பை கூட்டுவதற்கான சகல முயற்சிகளும் செய்ய வேண்டும். உதாரணமாக கவனக்குவிப்பை கூட்டுவதற்கு இன்னொரு விடயம் கிரமமாக இந்த டைம் டேபிளின் படி படிக்கிறதை ஊக்குவித்தல். அனைமான பிள்ளைகள் என்ன செய்யுங்கள், காலையில் நாளை கிளம்பி ஒரு 3 மணிக்கு கடுமையாக படிக்க வேண்டும் என்று யோசிக்கும். டகரலையும் எல்லாம் படிக்க என்னத்தை படிப்போம், எந்த பாடம் படித்தாலும் இதை முதல் படிப்போம் அதை முதல் படிப்போம்னு யோசிச்சு குழம்பியே நித்திர ஒன்றும் அப்படிதான் நடக்கிறது. அப்போ ஏன் திட்டமிடாமை அப்போ நான் என்ன சொல்ல, கவனக்குவிப்பை கூட்டுவதற்கான சகல செயற்பாடுகளும் செய்யும். உதாரணமாக நான் சொல்லுவேன், மூச்சு பயிற்சி இருக்குது. சாதாரணமாக மூச்சு பயிற்சியே உங்களோட கவனக்குவிப்பை கூட்டுது. உடல் தளர்வு பயிற்சி இருக்குது. இப்போ இந்த பயிற்சிகள் எதுவுமே A-levelல வழங்கப்படுறதும் இல்லை, வீடுகளில் பெற்றோர் ஊக்குவிப்பதும் இல்லை. இப்போ அந்த காலத்தில் சில பேர் பார்த்தீங்கன்றால் ஒரு இறை வழிபாட்டிலேயும் நியாயமான கவனக்குவிப்பு கூடினது. இப்போ பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு கவனக்குவிப்பும் இல்லை. முந்தைய ஒரு கவனக்குவிப்பு இறை வழிபாட்டினூடாக வந்தது. இப்போ மாணவர்கள் அதையும் செய்வதில்லை.
அப்போ இந்த கவன குவிப்பு வர வர மிக குறைஞ்சு என்னென்னா கவன கலைப்பான்கள் கூடிட்டுது. இப்போ எல்லா பக்கத்தாலும் கவன கலைப்பு இருக்க ஒரு பிள்ளை சரியான கஷ்டம் கவனத்தை குவிக்கிறது. சில பெற்றோர்கள் பார்த்தால் தாங்கள் டிவியில் தொடர் நாடகத்தை பார்த்து கொண்டு பிள்ளைய பக்கத்தில் படித்து கொண்டு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கிறார்கள். இந்த கவனக்குவிப்பின் முக்கியத்துவத்தை தான் பெற்றோர்களுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கும் அதை பற்றி குறிப்பிட வேண்டும். அவை இந்த கவனக்குவிப்பை கல வழிகளில் எங்களோட செயற்பாடுகள் மூலம், பயிற்சிகள் மூலம், நடவடிக்கைகள் மூலம் அவற்றை அதிகரிப்பது ஒன்றுதான் இந்த பரீட்சையின் வெற்றிக்கு பெரிய அளவில் பங்களிக்கும். சிறப்பு. அதேவேளை இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கவனத்தை குவிக்க செய்வது என்பதில் பெற்றோருடைய அந்த கடமை அதை உணர்த்தி இருந்தீர்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர் பிராயம், குறிப்பாக இந்த உயர்தர மாணவர் பிராயத்தில் பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு என்பதும் தொடர்பாடல் சரியான முறையில் சரியாக இரண்டு தரப்பிலும் தங்களுடைய தேவைகளை பரஸ்பரம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடல் என்பது எவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கின்றது, அந்த புரிந்துணர்வை எப்படி வலுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி உங்களுடைய ஆலோசனைகள்? நான் ஒரு பாடசாலைக்கு சென்று மாணவர்கள் பரீட்சைக்கு தயார்பட்டு கொண்டிருந்த மாணவர்களிடம் கொண்டு கேட்டேன், உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு பரீட்சை காலத்தில் நடக்க வேண்டும்? இப்போ பல மாணவர்கள் ஒரு 25 விடயங்களே வரிசையாக எழுதினார்கள். கொஞ்சம் அன்பாக இருக்க வேணும், கோவிக்கக்கூடாது, அப்படி கணக்கு நெடுக படிபடி என்று சொல்லக்கூடாது, எங்களை உண்மையாக விரும்ப வேண்டும், இப்படி கண. அந்த மாணவர்கள் எல்லாரையும் வெளியில் போக விட்டு பெற்றோர்களை கூப்பிட்டு இதை உங்களோட மாணவர்கள் உங்களோட பிள்ளைகள் எழுதினதை பாருங்கன்னு. பல பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இதுதானா என்ற பிள்ளை எதிர்பார்க்கிறது என்று. இதில் என்ன விளங்குது என்றால், பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது, அல்லது பிள்ளைகள் எதிர்பார்ப்பதை பெற்றோர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்கள். இதை புரிய வைப்பது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பலர் நினைக்கிறார்கள் காலையில் எழும்பி படி என்று சொல்லிக்கொண்டு எழுப்பி விடுறது மட்டும்தான் என்று. பரீட்சை நேரத்தில் தான் அவர்கள் பதகளிப்பு கூடிய நேரம். பரீட்சை நேரத்தில் மற்றவர்களுடைய ஆதரவு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. பரீட்சை நேரத்தில் தான் உணர்வுடன் கூடினவராக இருக்கிறார்கள், சின்ன விடயத்துக்கும் கவலைப்படுறார்கள், கோவிக்கிறார்கள். அவை அந்த பரீட்சை நேரத்தில் நாம் மிக உதவியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் பெற்றோர்கள் செல்ல வேண்டும். இதில் என்ன பிரச்சனைண்டா, பரீட்சை எழுதுகிற பிள்ளைன்ற பதவியளிப்பை விட சில பெற்றோர்களோட பதவியளிப்பு கூடவாக இருக்குது. அப்போ அவர்கள் கோவிக்கிறார்கள், அவர்கள் உணர்வுடன் கூடியதாக இருக்கிறார்கள், அவர்கள் குழம்பு போகிறதால மாணவர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பெற்றோர்கள் அந்த பிள்ளை எக்ஸாம் எடுக்க பெற்றோர்களாவது ஒரு நியாயமான ஒரு பேலன்ஸ்டான நடத்தையை காட்டாவிட்டால் அது குழந்தைக்கு தொத்திக்கொள்ளும். உண்மைதானே. இங்கே நடக்கிற பட விடயங்களில் பெற்றோர்களுடைய அசாதாரண நடத்தைகள் பிள்ளைகளை பரீட்சைக்கு இன்னும் மேலும் பயப்படுத்தி செய்கிறதையும் செய்ய முடியாத நிலைமைக்கு ஒரு வாய் கொண்டிருக்கணும். இதுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அப்போ அந்த விடயத்தில் மிக கவனமாக இருந்து இது பிள்ளை படிக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு இருக்கிறேன். நான் முதல் குழம்பாமல் இருக்க வேண்டும், நான் முக்கியமாக என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அதுவும் பரீட்சை காலத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட தயார்படுத்த வேண்டும். இப்போ பரீட்சை காலத்தில் விமர்சிக்கிறத விட்டுருவணும். இவ்வளோ நேரம் படிக்கிறேன், இவ்வளோ நேரம் படிக்கிறான், என்ன பரீட்சை கிட்ட வந்தோடனே அதில் தங்கி இல்லை, என்ன இவ்வளோ காலம் படித்த படிப்புலாம் தங்கி இருக்கொள்ளிய கடைசியில். அப்போ அந்த அப்படியான விடயங்களை பெற்றோர்களுக்கு சொல்ல கொடுக்கணும். அல்லது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வழி நடத்த வரும் பெற்றோர்களை. இப்போ ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டு போனால் வேறு கதைகளை கதைக்கிறத விட பெற்றோர்களை தயார்படுத்ததும் செய்யலாம். நிச்சயமாக அந்த செயற்பாடு ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகமாக நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு போக வேண்டும். சரி, இதே வழி டாக்டர், ஒவ்வொருவருடைய வீட்டு சூழல் என்பது ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில பெற்றோர்களுடைய மனநிலை எப்படியானது என்றால், என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய வீட்டு கஷ்டங்கள் எதுவும் தெரியக்கூடாது, அந்த பிள்ளை தன்னுடைய படிப்பு தன்னுடைய வாழ்க்கை அதை மட்டும் சிந்திக்க வேண்டும், வீட்டினுடைய உண்மை நிலை அது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதேனும் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த எந்த ஒரு கஷ்டமும் பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்பதாக நினைத்து வளர்ப்பார்கள். இன்னும் சிலரை பார்க்கின்ற போது அவர்கள் பிள்ளைக்கு அன்றாடம் என்ன நடக்கின்றது, தங்களுடைய வீட்டு நிலை என்ன என்பதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தியவர்களாக வளர்ப்பார்கள். காரணம், இரண்டு விதமான பிள்ளைகளும் இரண்டு விதமான கோணத்தில் தான் வளரப்போகின்றார்கள் எதிர்காலத்தில். ஆகவே இதில் எப்படியாக உண்மையில் பெற்றோர் அந்த பிள்ளைகளை கையாளுகின்ற போது, குறிப்பாக பரீட்சை காலகட்டங்களில் வீட்டினுடைய பொருளாதாரம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பிரச்சனைகள் பற்றியதான தகவல்களை பிள்ளைகளுக்கு சேர்ப்பிப்பதில் பெற்றோர் எப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றி பேசுவோம். இப்போ முக்கியமான விடயம், நாங்கள் ஒரு
25 வருஷத்துக்கு முந்தைய இந்த குழந்தை வளர்ப்புன்றது இப்பொழுது நன்றாக மாறிவிட்டது. இப்போ ஏனென்றால் இப்போ பெற்றோர்கள் ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவாக, ஒரு மிகையான பாதுகாப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஓவர் ப்ரொடெக்டிவாகவும் ஒரு ஹைப்பர் பேரண்டிங் என்று சொல்லுவோம். இது என்னென்றால் வெளி உலகத்தால் பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலைமை காணப்படுவதாலும் பிள்ளைகளை தனியே வெளியே விடுறது பாதுகாப்பின்மை காரணமாகவும் பெற்றோர்கள் அவர்களை அதி உச்சமாக பாதுகாக்க விளைகிறார்கள். அப்போ அதி உச்சமாக பாதுகாக்க விளைய பிள்ளைகள் திறன்களை கற்கும் தன்மை குறைந்து கொண்டு தான் போகும். ஒரு தங்கி இருக்கின்ற மனநிலையிலேயே வருவார்கள் இல்லையா? அப்போ இப்போ உதாரணமாக ஒரு சமூக செயற்பாட்டில் சமூகத்துக்குள்ளே போய் சமூகத்தோட செயற்பட்ட பிள்ளைக்கு இருக்கிற ஆற்றல் இந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகும். ஆனால் காலகட்டத்தில் இது தவிர்க்க முடியாமலும் போய்விட்டது. உதாரணமாக பாதுகாப்பின்மை கனப்படையங்களால். அப்போ இதில் என்ன நாங்கள் செய்யலாம் என்றால், பிள்ளைகளை பொறுத்தளவில் சமூகத்தோட ஒரு குறிப்பிட்ட ஆக்களோட ஒரு தொடர்பை பேணுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக அவர்களோட படிக்கிற நண்பர்கள் நண்பிகளின் அவர்களுடைய வீட்டுக்காரரோட பெற்றோர்களுமா சேர்ந்து ஒரு விதமான ஒரு சமூக வலைப்பின்னல் தேவைப்படுகிறது. அந்த சமூக வலைப்பின்னல் ஆரோக்கியமானது. ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், மிக முக்கியமான அதிதீவிர போட்டி பரீட்சையாக அமைவதனால் இந்த சமூக வலைப்பின்னல் ஏற்படுவது இல்லை. இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இந்த வலைப்பின்னல் இருந்தது. இப்போ இந்த கூட்டு குடும்பம் பாதிக்கப்பட்டதால் வார சமூக வலைப்பின்னலை அந்த கூட்டு குடும்பம் இல்லாமல் போனதால் வார வெளியே நாங்கள் சமூக வலைப்பின்னலுக்குள்ளாக பிரதியீடு செய்தோம். ஆனால் இந்த போட்டி பரீட்சை காரணமாக சமூக வலைப்பின்னல் ஏற்படுத்தப்பட முடியாமல் போகிறதா இன்றைய நிலைமை. இல்லாட்டி பிள்ளைகள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்து வெவ்வேறு காலகட்டத்து வெவ்வேறு விடைகளை கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இப்போ ஒரு மேலத்தைய நாடுகளில் நீங்கள் ஒரு 16 வயசில் கற்றுக்கொள்கிறத எங்கள் நாட்டில் 24 வயசில் கற்றுக்கொள்றதுல பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அப்படி தான் கற்றுக்கொள்ளணும்னு யாரும் சொல்லிடலாம் தானே. ஏனெண்டா இப்போ நாங்கள் பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளை கிட்டத்தட்ட 25 வயசு வரையும் தங்களுடைய அரவணைப்புக்குள் தங்களுடைய கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறேன். அதை நான் ஒரு மோசமான பாரதமானு சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் முதலே குறிப்பிட்ட போல் அந்த மூளையின் முன்னுதல் சோனை சரியாக விருத்தி அடைந்து முடிய கிட்டத்தட்ட 24 வயசு ஆகுது. அப்போ இந்த 24 வயசு வரையும் கிட்டத்தட்ட எல்போர்ட் தான் என்ன பொறுத்த இல்லை. அப்போ அந்த 24 வயசு வரையும் அப்போ நாங்கள் ஆகவே வெள்ளனை கற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் பிந்தியும் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் வெஸ்டர்னோட நடுக்க பார்க்கணும் இல்லை. ஆனால் இப்போ தேவை என்ன, அந்த பிள்ளையோடு ஏற்படுகின்ற பிணைப்பு அல்லது இணைப்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான இணைப்பு தான் மிக முக்கியமான. இது எங்கே ஆரம்பிக்கணும்னு கேட்டால், பிறந்த உடனே அல்லது பிறந்த ஒரு 6 மாதத்தில் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஏற்படுகின்ற ஒரு வலுவான பிணைப்பு, அது சொல்கிறது அட்டாச்மெண்ட் உண்டு. ஒரு பாதுகாப்பான வலுவான பிணைப்பு தான் பிள்ளை தொடர்ந்து மற்றவர்களோடு ஏற்படுகிற இணைப்புகள் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது ஒரு நீண்டகால செயற்பாடை ஒழிய அப்படி சிறு வயதில் சரியான பிணைப்பு ஏற்படுத்தாத பிள்ளையை திடீரென்று லெவலில் பிணைப்பை அல்லது இணைப்பு ஏற்படக்கூடிய நிலைமைக்கு மாற்ற இல்லாது. இந்த பெற்றோர்களின் பங்களிப்பு என்பது நீண்டகால செயற்பாடு என்பதும் அது சடுதியாக உடனடியாக சில விடயங்களுக்கு கூட உருவாக்கப்பட முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுதான் நல்லது. இன்றைய தினம் இல்லவே கூறியது போன்று, நான் உளவியல் சார்ந்த இந்த பரீட்சை காலகட்டம் அல்லது பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஒரு மாணவர் பராயத்தில் இருக்கக்கூடியவன் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள் என்பதை சுற்றி இருக்கின்றது மொத்த சமூகமும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் உயர்தர பரீட்சை வரை நாங்கள் பேசியிருந்தோம் டாக்டர். பரீட்சைக்கு தயார்படுத்துவது வரை பெற்றோருடைய கடமை என்ன, பிள்ளைகளுக்கான பொறுப்புகள் என்னென்ன, இப்படி பல விடயங்களையும் பேசியிருக்கின்றோம். முக்கியமாக உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியானதன் பிற்பாடு இருக்கக்கூடிய மனநிலை என்பது, சிலருக்கு தாங்கள் எண்ணிய துறைகளுக்குள் அனுமதி கிடைத்திருக்கும், ஆனால் பலருக்கு அவ்வாறான பெறுபவர்கள் கிடைக்காத போது அவர்களுடைய லட்சியம் என்பது அங்கு தாக்கம் செலுத்துகின்றது. அதேவேளை பெற்றோருக்கு அல்லது பாடசாலைக்கு தன் மீது இருந்த எதிர்பார்ப்பு அங்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு விதமான மன அழுத்தத்தை இட்டுச் செல்கின்றது. ஆக மொத்தத்தில் பரீட்சை முடிவுகளையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் எப்படி மாணவர்கள் பரவலாக, அதாவது சமநிலைப்படுத்தி சமாந்தரமாக கொண்டு செல்வது, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பரீட்சையில் தோல்வி என்பது ஒன்று, நான் அடைய நினைச்சது அடைய முடியாமல் போன தோல்வி. இன்னொன்று மிக முக்கியமான பிரச்சனை, நான் மற்றவனால் நிராகரிக்கப்படுவனோ. பெரும்பாலான பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள்
ஆசிரியர்களோ அல்லது ஆசிரியர் பாடசாலை என்னை நிராகரித்து விடுமோன்றதான் மிக முக்கியமான பயம். அப்போ இதில் ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் நீ நிராகரிப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றதை உணர்த்த வேண்டும். இப்போ நிராகரிப்புக்கு அப்பாற்பட்டவர் நான் உண்ட பரீட்சை அது உண்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு சோதனையோடைய எனக்கும் எங்களுக்கு இடையிலான உறவு வந்து இந்த நிராகரிப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்த்தும் பொழுது பிள்ளை பல சோதனை பிறகும் அல்ல சில தோல்விகளை இலகுவாக ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இது நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி என்றால் சிறு வயசில் பிள்ளையை போய் தாய் அடி கேட்க அல்லது குழப்படி செய்ய ஏன் பிள்ளை அழுகுது? அடின்ற நோய் இல்லை, சில ஒரு சின்ன குச்சியால் அடிச்சிட்டு பிற ஒரு சின்ன தட்டு மாதிரி தட்டி இருக்கும், ஆனால் பிள்ளை வீட்டு அழுகுது. என்னை அப்பாவோ அம்மாவோ நிராகரித்து விட்டார்கள். இப்போ நிராகரிப்பு தான் பெயின் வலி. அப்போ நான் அப்படி இல்லை, உனக்கு இந்த பிரச்சனையில் மட்டும்தான் நான் இந்த தண்டனையை ஒழிய அல்ல இந்த மாதிரி நான் நடந்த நானே ஒழிய எனக்கு நீ தான் பிள்ளை என்ன நான் நிராகரிக்க மாட்டேன் என்ற உணர்வு சிறு வயதிலிருந்து தொடங்கணும். சிறு வயதில் தொடங்கினா ஏஎல் எக்ஸாம் எடுத்தால் என்ன நடந்தாலும் எந்த வீட்டில் என்னை நிராகரிக்க மாட்டார்கள் என்ற உணர்வை உருவாக்குவான். இப்போ அது ஒரு பிள்ளைக்கு அடித்தளமானது. அதன் பின்பு பிள்ளைகளுக்கு என்று பல தெரிவுகள் இருக்கின்றன. முந்தி நான் சொன்ன அதே விடயம்தான் தெரிவுகளை தெரிவு செய்கின்ற ஆற்றல். அப்போ தெரிவுகளை தெரிவு செய்கிற ஆற்றல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் பல தெரிவுகள் இருக்குது, முன்பு போலவும் இல்லை, இப்போ பல தெரிவு. அந்த தெரிவு ஏன் பலர் குறுகிய வட்டத்துக்குள் தெரிவுகளை செய்கிறார்கள் என்றால் மற்ற தெரிவுகள் பற்றின அறிவில்லை. பல விடயங்களை தெரிவு செய்யாமைக்கு முக்கிய காரணம் அதை பற்றின முழுமையான விவரங்களின்மை. அப்போ அவற்றை நாங்கள் அவர்களுக்கு அப்போ இதை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கரியர் கைடன்ஸ் தான். இப்போ எடுத்த உடனே செய்ய வேண்டிய வேலை அடுத்து என்ன, அதுக்குரிய சரியான கைடன்ஸை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்கினால் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை தெரிவு செய்தது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு எந்த பரீட்சையும் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் துயரம் இருக்கும். அந்த துயரம் மற்றவர்களுடைய உதவியோடு தாங்க முடியும். அந்த துயரத்தை தாங்கிவிட்டால் அந்த பிள்ளைக்கு தெரிவு செய்கிற ஆற்றலும் வந்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த துயரம் என்பது சாதாரணமானது. ஒரு பரீட்சையில் எதிர்பார்த்தது நடைபெறாவிட்டால் துயரம்தான். ஆனால் அந்த துயரத்திலேயே மூழ்கின்ற வாழ்க்கையை அளிக்காது. நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்ற உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அந்த வயசில் பெற்றோர்களின் கடமை. ஆகவே பெற்றோர்கள் இவ்வாறு அந்த பரீட்சை காலகட்டம் அல்லது அந்த பெறுபேறுகள் கிடைத்தவுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசியிருந்தோம். இங்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு தரப்பு இருக்கின்றது. பொதுவாக ஆசிரியர்கள் பாடசாலை ஒரு மாணவனை எவ்வாறு பரீட்சைக்கு தயார்படுத்துகின்றது, பின்னர் அந்த பெறுபேற்றின் பின்னர் அந்த மாணவனை எவ்வாறு அது முகம் கொடுக்கின்றது என்பது. அடுத்தது நண்பர் வட்டாரம். ஏனென்றால் சில வேளைகளில் சில நண்பர்களாக இணைந்து படித்திருப்பார்கள். அங்கு ஒருவர் இருவர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருப்பார், ஒருவர் அல்லது இருவர் தனித்து விடப்பட்டிருப்பார் பரீட்சை பெறுபேறுகள் போதாமை காரணமாக. இப்படியாக தன்னுடைய தங்கியிருந்த அந்த சமூகம் தான் இணைந்து செயல்பட்ட சமூகத்திடம் எப்படி அந்த பரீட்சை பெறுபேறுகளின் பின்னர் ஒரு மாணவன் சுமூகமாக இயங்குவது, அது அங்கு என்ன மாதிரியான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் டாக்டர்? நான் முதல் குறிப்பிட்ட போல இந்த கணிப்பு என்பது மிக முக்கியமான என்னை பற்றின கணிப்பு, அதாவது சொல்வது சுய கணிப்பு. ஆங்கிலத்தில் அதை செல்ஃப் எஸ்டீம் என்பார்கள். இந்த சுய கணிப்பு என்பது என்னவென்றால் என்னை நான் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுதல். இந்த கணிப்பை நாங்கள் சிறு வயசிலே இருந்து பிள்ளைகளிடம் வளர்த்து கொண்டு வருவோமானால் பல தோல்விகளை அவர்கள் இலகுவாக தாங்கிக் கொள்வார்கள். நான் என்றது ஒரு ஆள் பல குறைகளோடு ஏற்றுக்கொண்ட என்னை நான் இழக்காத வரை எந்த தோல்வியும் பெரிய தோல்வி இல்லை. அப்போ இந்த கணிப்பை அதிகரித்து காணப்பட்டால் அந்த கணிப்பு அதிகமான பிள்ளைகள் தங்களை தாங்களே சமாளித்துக் கொள்ளும். அப்போ இந்த கணிப்பு நாங்கள் சின்னலே வளர்த்து கொண்டால் நண்பர்களுடன் மற்றவர்களுடன் ஏற்படுற பிரச்சனைகளை அவர்கள் வெற்றிகரமாக சமாளித்துக் கொள்வார்கள். ரெண்டாவது விடயம் எங்களுக்கு இடையிலான இந்த நபருடைய தொடர்புகள் அல்லது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படியானதுன்றதான். ஒரு ஆளுக்கு ஒரு நீண்ட கால நட்பு இருக்கும் என்றால், சாதாரணமாக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நட்பு இருக்கும் என்றால் அது இந்த சோதனையால் பழுதடைந்து விடாது. அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு நட்புள்ள ஒரு பிள்ளையிடம் மற்றவர்களுடன் ஒரு சரியான நட்பினை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலும் வந்துடும். அவை இருந்தால் இது பாதிக்காது. இங்கேயும் அந்த நிராகரிப்பு மிக முக்கியமானது. நிராகரிக்கப்படுறது எல்லாம் மேலே நான் நிராகரிக்கப்பட்டதாக உணர்றதும் முக்கியம். தாழ்வு மனப்பான்மை என்பது எப்படி தாக்கம் செலுத்தும்? இப்போ தாழ்வு மனப்பான்மை நான் சொன்ன சுயகணிப்பு மிக குறைவாக உள்ளது என்றால் கணிப்பை நாங்கள் மிக குறைவாக இருக்கிறவர்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை. உயர்வாக இருப்பது உயர்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மைன்றது நான் எனக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை என்று உணர்றது.
அது காரணம் எனக்கு ஒன்றுமில்லாமல் என்ற உணர்வு தந்தது சோதனையில் வந்த ஃபெயிலியர் தானே. ஆனால் நான் அதை இல்லை, நான் ஒரு சோதனை எடுத்தது ஒழிய நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட் என்ற உணர்வு வரணும். அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை கணிப்பு கூடும் பொழுது அல்லது கணிப்பு ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த தாழ்வு சிக்கல் வர்றது குறையும். அடுத்தது உறவை உறவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அது சின்ன வயசுல இருந்திருந்தால் அந்த நட்புகள் இருக்கத்தான் செய்யும். மற்றது மாற்றங்கள் என்பது இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஃபீல்டில் படித்து கொண்டு போட்டு இன்னொரு ஃபீல்டில் போனோட வேறு நண்பர் குழாம் ஏற்படும். அந்த நண்பர் குழாத்தோட கூட பழகுவதும் என்பதும் தவிர்க்க முடியாது. அவை நட்பு என்பது சரியாக இருந்திருந்தால் தொடரும். ஆனால் அந்த நட்பு நடுகவே கதைக்கிற நட்பாகத்தால் அது நடுகவே உரையாடல் நட்பாக இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அப்போ அந்த நட்பை ஏற்படுகிற ஆற்றலை அவர்களுக்கு வழங்கிவிட்டால் அவர்கள் அதை செய்து விடுவார்கள். அதேவேளை இவ்வாறு பரீட்சை பெறுபவர்கள் வந்ததன் பிற்பாடு பாடசாலை கல்வி என்பது பூர்த்தியாகிவிட்டது, இப்போது நான் ஒரு தொழிலுக்கோ அல்லது மேற்படிப்புக்கோ செல்ல வேண்டும் என்ற நிலை வருகின்ற போது என்னுடைய பெறுபேறு போதவில்லை, ஆகவே நான் விருப்பப்பட்ட துறைக்கு செல்லவில்லை என்கின்ற போது அங்கு முடிவெடுப்பதில் ஒரு சிக்கல் நிலை காணப்படுகின்றது. அவர்கள் அந்த 15 வயதை தாண்டி 20 ஆரம்பத்தில் நிற்பார்கள். இப்போது அவர்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் தான் இந்த துறைக்குள் செல்வது என்பதாக. ஆகவே இங்கு அந்த முடிவெடுக்கும் திறன் என்பதையும் அவர்கள் அந்த சூழலில் அந்த பெறுபேறுகளை கொண்டு எப்படியான முடிவுகளை எடுப்பது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்பதை எப்படி தீர்மானித்துக் கொள்வது? முக்கியமாக வாழ்க்கையில் நான் பொதுவாக எல்லாரோட கேட்கிற விடயம், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பேன். பல சந்தர்ப்பத்துக்குன்னா ஆக்கள் ஆன்சரே பண்ணுற இல்லை. வாழ்க்கையில் என்ன வேணுமென்று கேட்ட ஒரு சின்ன விடயத்துக்கு கணவருக்கு விட தெரியாது. இதில் நாங்கள் முதலாவது செய்யணும், எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், நான் என்னவா வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு தெரிவு செய்யக்கூடிய சாத்தியமான தெரிவு என்ன, ஒரு ரியலிஸ்டிக் கோல். எங்கள் நாட்டில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ், அதாவது யதார்த்தபூர்வமற்ற இலக்குகளால் தான் பல மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிறு வயசுலேருந்தே ஒரு யதார்த்தபூர்வமற்ற இலக்குகள். இப்போ நான் யதார்த்தபூர்வமாக தெரிவு செய்யக்கூடிய தெரிவு என்ன, எந்த வாழ்க்கையின் விருப்பத்துக்கும் தெரிவுக்கும் இடையில் எவ்வளோத்துக்கு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, அதை நாங்கள்லாம் காம்ப்ளிகேட்டட் ஆக்குறோம். எனக்கு என்ன வாழ்க்கையில் விருப்பம், அந்த வாழ்க்கைக்கும் என்னால் யதார்த்தபூர்வமாக தெரிவு செய்யக்கூடிய தெரிவு என்னவென்பது, இது ரெண்டுக்கும் இடையிலாக எவ்வளோத்துக்கு நெருங்கி வர முடியுமோ அது என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக போதுமானது. அந்த ஆற்றலை தான் நான் சொல்கிறேன், அந்த தெரிவு செய்யும் ஆற்றல் என்று. அப்போ தெரிவு செய்யும் ஆற்றலையும் நாங்கள் வளர்த்து அடுத்தது என்னுடைய இப்போ பலர் இப்போ சில சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரிவு செய்ய கடினமாக இருக்கும் பொழுது என் சார்பில் ஒருவர் தெரிவு செய்வதும் உபயோகமாக அமைந்துவிடும். பெற்றோர்கள் சில இடத்துல இதை நீங்கள் செய்தால் உனக்கு நல்லா இருக்கும் என்று சொல்கிறது ஒரு தெரிவாக அமைந்துவிடும். கட்டாயம் என்ன, சில பேர் பெற்றோர்களை அல்லது மற்றவர்களை அதிகமாக நம்பி அவர்களுடைய ஆலோசனை பெறுவார். அவை எனக்கு அவர் சொன்னது ஒரு நல்ல வாக்கா அமையும் என்று சொல்கிறதும் பிழையென்று சொல்லிடலாது. வாங்க, இந்த நேரம் அந்த பெற்றோர்கள் தீர்மானிக்கக்கூடாது என்று சொல்வது தவிர பிள்ளையால் தெரிவு செய்ய முடியும் என்றால் பெற்றோர்கள் அது அந்த ஸ்பேஸை அந்த வழியை கொடுத்து விட்டு பிள்ளைகளை தெரிவு செய்ய வழங்கலாம். ஆனால் பிள்ளை தெரிவு செய்ய தத்தளிக்கும் அல்லது தெரிவு செய்ய முடியாமல் இருக்கும் என்றால் அதற்கு நான் வழிப்படுத்த வேண்டிய தேவையும் பெற்றோராக ஏற்படும். சிறப்பாக மொத்தத்தில் அந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து விட்டால் வாழ்வது சுலபம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதற்கு நடுவில் வரக்கூடிய இந்த பரீட்சைகளை எப்படி கையாள்வது, அந்த வயதை ஒத்து அந்த பரீட்சையை தோற்றுகின்ற போது எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த பருவத்தில் மாணவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், இதிலிருந்து அவர்கள் வெளிவருவதானால் பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வி சமூகம் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு காத்திரமான கலந்துரையாடல். பரீட்சை என்று வந்துவிட்டால் திடீரென்று அனைத்தையும் மறந்துவிட்டு நாங்கள் அந்த பரீட்சை என்பதற்குள் சென்று விடுகின்றோம். ஆனால் பரீட்சைக்கு முற்பட்ட காலத்தில் கூடிய அளவுக்கு நாங்கள் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்கின்ற போது நாங்கள் பரீட்சை காலகட்டத்தை சுமூகமாக கையாளக்கூடியவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியான ஒரு கலந்துரையாடல் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள். உள மருத்துவ நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். எங்களோடு வருகை தந்து பரீட்சை காலகட்டத்தில் எப்படியான உளவியல் சிக்கல்களுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், மாணவர்கள் மாத்திரமல்ல பெற்றோரும் இப்படியான உளவியல் சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், அவற்றில் இருந்து வெளிவருவதற்கு என்னென்ன விடயங்களை அவர்கள் கையாள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு காத்திரமான கலந்துரையாடலை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆகவே நிகழ்ச்சி குழுமம் சார்பாக டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். பொதுவாகவே
நாங்கள் ஒவ்வொருவரும் பரீட்சை என்று வருகின்ற போது அதை பிரம்மாண்டமாக தூரமாக வைத்து பார்க்கின்ற ஒரு மனநிலை இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் அது பற்றியதான புரிதலை வளர்த்துக் கொள்வதன் ஊடாக நாங்கள் எப்படி அதை இலகுவாக கையாள முடியும் என்பதை இன்றைய தினம் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களுக்கு உளவியல் சார்ந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நான் விடைபெறுகின்றேன் உங்களிடமிருந்து. மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக மற்றும் ஒரு விடயத்தை கையில் எடுத்து அது தொடர்பான கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.